ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ப்ரைவேட் பாடி கார்டோட 12th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் தான் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோட் வந்து அவங்களுக்கு புரியும். ஏன்டா வைவ்ல தாத்த நாத்திக்கிட்டு இருக்கான், இதைத்தான் எல்லா வீடியோலையுமே வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காள், திருப்ப திருப்ப ஏன்டா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன் இப்படி கூவிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு இனிமேல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸும் இந்த எபிசோடும் உங்களுக்கு புரியும். அதனால தான் இவ்வளோ கோவுன்னு கோவிக்கிட்டு இருக்கேன். இவன் வந்துட்டு எபிசோடில் இருக்கிற கண்டென்ட்டை சொல்கிறாலோ இல்லையோ, ஆனால் இதை மட்டும் மறக்காமல் சொல்லிடுறாயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் பல பேர் யோசிக்கிறதும் எனக்கு நல்லாவே புரியுது. இனிமேல் வந்துட்டு டைம் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ப்ரீவியஸ் எபிசோடோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவனையும் தலைவியும் தான் காட்டுறாங்க. நம்ம தலைவி வெளியே வந்துட்டு, ஏப்பா ராகா, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி நானும் எங்கள் அப்பா வந்துட்டு நாளைக்கே ஊருக்கு கிளம்பி போக போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விஷயத்த அப்படியே சுருக்கி இந்த மாதிரின்ட்டே சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்ட நம்ம தலைவர் ராகாக்கா அப்படி இதையெல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுது. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. ஐயோ, ஃபெல்லியை வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போக போகிறாளா, இனிமேல் ஃபெல்லி இல்லாமல் எப்படா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ஒரே ஃபீலிங்ஸ். ஃபெல்லி ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவள் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, எனக்கு அவள் கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவர் இனிமேல் ஃபெல்லி இல்லாமல் எப்படா இருக்க போகிறோன்ட்டு வேற சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இதுலேருந்தே தெரியுது நம்ம தலைவருக்கு நம்ம தலைவி மீது எவ்வளோ வந்து லவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு முடியல. எப்படா வந்துட்டு ஃபெல்லிக்கிட்ட சொல்கிறது நம்ம வந்துட்டு அவளை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு மேலே நம்ம ஃபெல்லி வேற ஊருக்கு போகிறேன்ட்டாங்களா, இதையும் தாங்கவே முடியல. ஐயோ, ஃபெல்லி போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே வந்துட்டு எக்கச்சக்க சிந்தனைகள் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபெல்லி ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு வந்துட்டு சுசு வர மாதிரி இருக்குது, போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரியே போயிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஃபெல்லிக்கிட்ட சொல்லிடலாமா வேண்டாமா, ஃபெல்லி பேசாமல் நம்ம கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அவர் எக்கச்சக்க யோசனைகளெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனாலும் வந்துட்டு ஃபெல்லியும் சந்தோஷமாக இருக்கணும், ஃபெல்லியோட சந்தோஷத்துக்காண்டி நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறதுல வந்துட்டு பிரச்சனையே கிடையாது, அவரோட சந்தோஷத்துக்காண்டி என்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்தாலே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே வந்துட்டு நிறைய வந்து பேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபெல்லிக்கு அவளோட பெத்த அப்பா அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப வருஷங்கள் ஆசை. அந்த ஆசை இப்போ தான் வந்துட்டு நிறைவேற போகுது. அதையும் வந்துட்டு நான் தடுக்கணுன்ட்டு விரும்பல. ஆனால் வந்துட்டு ஃபெல்லி கூட வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கே, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு ஃபெல்லிக்கிட்ட போயிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க. ஃபெல்லி, நம்ம வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னப்பா சொல்கிற, ப்ராமிஸா, எப்போ பண்ணோம், எந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலாவரியாக கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடியே லூசு கிறுக்கி, நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா, நல்லா யோசிச்சுப்பா அடி அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. அடியே, நீ வந்துட்டு எனக்கு வந்து நல்லா டிராயிங் வரைஞ்சி கொடுத்த அப்படின்னா வந்துட்டு நான் உனக்கு காரோட்ட சொல்லி தருவேன்னு சொல்லி சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு அது வந்து சுத்தமாக ஞாபகமே இல்லை தெரியுமாப்பா, மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. பின்ன பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்ததுன்னா பிரச்சனையை பற்றி தான் யோசிக்க தோணும், ப்ராமிஸை பற்றி ஏன் யோசிக்க தோணும். சரி, அதெல்லாம் விட இப்போ வந்துட்டு நம்ம காரோட்ட கற்றுக்க போகலாம், என்ன சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. போகலாம். சரி வா ஃபெல்லி, கார் ஓட்ட கற்றுக்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கார் ஓட்டுறதுக்காண்டி கார் கிட்ட போகிறாங்க. இதான் கார் டயர், இதான் கார் சீட், இதான் காரில் வீல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரை பற்றின பேசிக்கில் இருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. 2 பேருமே காரில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகா வந்துட்டு இப்படி தான் ஃபெல்லி வந்து ஓட்டணும், இப்படி தான் கார் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபெல்லியும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உடனே ராகாவே வந்துட்டு இப்படி தான் ஃபெல்லி வந்துட்டு கிளச்செல்லாம் வந்துட்டு இது பண்ணணும், இப்படி தான் வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை பற்றி நிறைய வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபெல்லியும் வந்துட்டு நிறைய கற்றுக்குறாங்க, ஆர்வமாக கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு எப்போதுமே அடியும் புடியுமா தான், எலியும் புனியுமா தான் இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க வந்து நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராகா கூட இருக்கிற ஒரு நிமிஷத்தையும் இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம தலை ராகா வந்துட்டு இதான் வந்துட்டு கடைசியாக இவ கூட என்ஜாய் பண்ண போகிறோமா, இதுக்கு மேலே என்ஜாய் பண்ண முடியாதா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தாலும் வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து காரோட்ட சொல்லி கொடுக்குறாரு. இப்படியே கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு நம்ம ராகாவுக்கும் நம்ம
ஃபெல்லிக்கும் அப்படியே வந்துட்டு ஒரு க்ளோஸ்அப் வந்துட்டு வருது. 2 வந்துட்டு அப்படியே க்ளோஸா வாராங்க. அப்போ நம்ம ராகுக்கு அப்படியே லேப்டாப்னு இதையெல்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. ஒரு சொல்லப்போனா கிஸ் பண்ற மாரியே 2 பேரும் வாராங்க. ராகாவுக்கு அப்படியே வந்துட்டு பட்டாம்பூச்சி தான் பறக்குது. தலைவர் அப்படியே வந்துட்டு பூமியிலேயே இல்ல. வானத்துல தான் இருக்காரு. அவருக்கு அப்படியே வேற லெவல் ஃபீலிங்ல இருக்கு. அவரோட மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபெல்லி கிட்ட வர சொல்றாங்க. ஃபெல்லி இதை எப்படி சொல்லணும்னே தெரில. முதல்ல இதை எப்படி ஆரம்பிக்கணும்னே எனக்கு தெரியலடி. நீ ரொம்ப க்யூட் தெரியுமாடி. நீ அப்படியே குட்டியா என்ன பண்ணாலும் துருதுருன்ட்டு இருப்பல்ல. அதை பார்க்கறதுக்கே செம க்யூட்டாக இருக்கும் தெரியுமாடி. முதல்லாம் எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது. ச்சே இவளா அப்படின்ட்டு தோணும். இரிட்டேட்டிங் ஃபேஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபெல்லியோட ஃபேஸ்ன்னு தான் சொல்லிக்கிட்டு தெரியுவேன். நீ என் கூட இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என் கூட எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ வந்துட்டு என்னை ஃபீல் பண்ண வைக்கிறேடி. நான் இப்போல்லாம் வந்துட்டு பூமியிலேயே இல்லை தெரியுமா, வானத்தில் தாண்டி பறந்துக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. எனக்கு வந்துட்டு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபெல்லி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபெல்லி. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு சிரிக்க வேற செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நமக்கு அப்படியே வந்துட்டு என்னடா இது, நம்ம தலைவர் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கூட பயப்படாமல் ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்களேன்னு தோணுது. அங்கே பார்த்தா நம்ம ஃபெல்லியை வந்துட்டு ராகா என்னடா டேய் பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்ட்டு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போதான் நம்மளுக்கே தெரியுது நம்ம தலைவர் இவ்வளோ நேரம் வந்துட்டு ஃபெல்லிக்கிட்ட சொல்லலை. அதாவது கனவு கண்டிருக்காரு, பகல் கனவு. என்னடா ராகா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன், என்ன கனவு கண்ட அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபெல்லி அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஃபெல்லி அப்படின்ட்டு அவரும் மழுப்பிக்கிட்டே இருக்காரு. என்னடாடி பொண்ணை பற்றி வந்துட்டு ஏதாவது கனவு கண்டியா, பொண்ணெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்த்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபெல்லி என்ன ஃபெல்லி என்ன இப்படிலாம் வந்துட்டு நினைக்கிற, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஃபெல்லி அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, உண்மையை சொல்லு, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், யாருடா அந்த பொண்ணு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபெல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல காரை ஒழுங்கா அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கார் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி திருப்பியும் கார் ஓட்ட சொல்லி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு கார் ஓட்ட கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கார் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. இப்போ உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்ட்டு கேட்டாலும் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிற அளவுக்கு வந்துட்டு கார் ஓட்ட கற்றுக்கிறாங்க. இப்படி நல்லா கார் ஓட்டெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு மட்டையாயிடுறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஃபெல்லி வந்துட்டு பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு ஸ்டெப்ஸில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு நிஜமாலே ஃபெல்லி வந்து நம்மளை விட்டுட்டு போக போகிறாளா, இல்லை வந்துட்டு இது சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. ஃபெல்லி வந்துட்டு போக மாட்டா, சும்மா சொல்கிறா, அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஹெல்கா உருகி கேட்குற, உண்மையாக சொல்கிறீங்களாப்பா ஃபெல்லி போயிடுவாளா, என்னால் நம்பவே முடியலப்பா, முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ வந்துட்டு நாங்கள் நல்லா அட்டாச் ஆகிட்டோம் தெரியுமாப்பா, என்னால் நம்பவே முடியலன்ட்டு அவருக்கு ஒரே சேடு. இப்போ பார்த்து கரெக்டாக நம்ம ஃபெல்லி வந்து கீழே வந்துடுறாங்க. ஹே காய்ஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேரும் வந்துட்டு கேட்குறாங்க, ஃபெல்லி உண்மையாகவே வந்துட்டு நீ வந்து போக போறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுலேயும் நவீரம் வந்துட்டு கேட்குறாங்க, ஃபெல்லி நீ வந்துட்டு உண்மையாகவே எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போக போறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நவீரம், ஆனாலும் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்கன்ட்டு நினைக்கிறேன். எனக்கும் வந்துட்டு என்னோடய அப்பா கூட இருக்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது. என்னோடய சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு எனக்கு வந்து என்னோடய அப்பா அம்மா கூட இருக்கணுன்ட்டு தான் ஆசை, என்னோடய பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு தான் ஆசை. அதனால தான் வந்துட்டு நான் ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது கூட தத்து போயிருக்க மாட்டேன். ஜோஹன் அப்பா வந்து என்னை கூப்பிடும்போது வந்துட்டு என்னால் வந்துட்டு வர முடியாதுன்ட்டு சொல்ல முடியல. அவர் ரொம்ப பாசத்தோடு என்னை கூப்பிட்டாரு. அதனால தான் நான் இங்கே வந்தேன். இப்போ எனக்கு வந்துட்டு இப்படி வந்து 4 பேர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னோடய நிலமையை புரிஞ்சுக்குவீங்கன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த 4 பேருக்குமே வந்துட்டு நம்ம ஃபெல்லியை வந்துட்டு இரு ஃபெல்லி அப்படின்ட்டு சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா அவங்க செல்ஃபிஷாக இருக்கிறதா அர்த்தம். அவங்களுக்கே வந்து தெரியுது ஃபெல்லிக்கு வந்து அவங்க அப்பா கூட இருக்கணுன்ட்டு ஆசை. நம்ம அப்பா கூட இருக்கும்போது அவளும் அவள் அப்பா கூட இருக்கிறது வந்துட்டு தப்பு கிடையாது. ஆனாலும் அவள் இல்லாமல் எப்படி தான் இருக்க போகிறோன்ட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்குமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் நம்ம தலைவர் ராகாவுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தலைவர் தான் நம்ம ஃபெல்லியை வந்துட்டு தலைவி வந்து லவ் பண்ணுறாருல, அதனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படியே அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஃபெல்லி வந்துட்டு ஆனாலும் எனக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னது தெரியுமாப்பா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. 4 பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. நான் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் எப்படிடா இவளை வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து வெளியில் துரத்தலான்ட்டு வந்து நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இவன் நம்ம வீட்டை விட்டு போகவே கூடாதுன்ட்டு நினைக்கிறீங்கல்ல, இவ்வளோத்துக்கு வந்துட்டு நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க. அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு 4 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக ஜோஹன் வராங்க.
என்னம்மா ஃபெல்லி நீ வந்துட்டு கிளம்ப போறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா என்னோடய அப்பா வந்து இன்றைக்கி கூப்பிட வரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் கிளம்ப போகிறேன்ப்பா. சாரி ஃபெல்லி நான் வந்துட்டு இவ்வளோ லேட்டாக வந்ததுக்கு. நீ போயே திருறமாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா வேறு வழி இல்லை, எனக்கு போகணுன்ட்டு ஆசையாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ பார்த்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஆண்ட்ரஸ் வந்துடுறாரு. காரில் தான் வராரு. வந்த உடனே வந்துட்டு நம்ம ஜோஹன் கிட்ட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. நான் வந்து ஆண்ட்ரஸ், நான் தான் வந்துட்டு ஃபெல்லியோட அப்பா அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஜோஹன் அப்படின்ட்டு நம்ம ஜோஹனும் வந்து இன்ட்ரடியூஸ்லாம் வந்துட்டு ஆயிக்கிறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, ஃபெல்லிய நல்லா பார்த்துக்கோங்க, அவளுக்கு வந்துட்டு ஒரு குறையும் வந்துட்டு நீங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு குறையும் வைக்க மாட்டேன், அதுக்கு தானே நான் வந்துட்டு என் கூட அவளை கூட்டிகிட்டு போகிறேன். என்னோட பொண்ணை என்னை விட யார் நல்லா பார்த்துப்பாங்கன்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஜோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு வந்துட்டு அழுக வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அங்கே 4 பேருக்கும் முடியல, ஃபெல்லி போகிறாளே என்ன பண்ணுறதுன்ட்டு இருக்காங்க. நம்ம ராகா வந்துட்டு, ஃபெல்லி நீ வந்துட்டு எங்கே போனாலுமே வந்துட்டு எங்கள் 4 பேரையும் மறந்துடுறாங்க, எப்போதும் வந்துட்டு கான்டாக்ட்லேயே இரு, ஒரு டச்லேயே இரு ஃபெல்லி அப்படிங்கிறாங்க. 4 பேரும் வந்துட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க. ஃபெல்லி எங்களெல்லாம் மறந்துடாத வேணா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மறக்க மாட்டேன்ப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஜோஹன் கிட்ட வந்துட்டு, என்னை வந்து இவ்வளோ சந்தோஷமாக என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு என் மேலே சுத்தமாக பாசமே இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு போகாத ஃபெல்லி இருன்ட்டு வந்து அவங்களால சொல்ல முடியல, அந்தளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்காங்கப்பா அப்படின்ட்டு நம்ம ஜோஹன் கிட்ட பேசுகிறாங்க. என்னால் வந்துட்டு நீ இல்லாமல் எப்படி இருக்க முடியும்ன்ட்டு தெரில ஃபெல்லி, பட் ஆனாலும் வந்துட்டு உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் கிளம்புறேன்ட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதையை, அதாவது நம்ம ஜோஹனுக்கு வந்துட்டு நான் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு எப்போதும் மரியாதை கொடுப்பாங்கல்ல, அந்த மரியாதையை இப்போவும் வந்துட்டு கொடுக்குறாங்க. அவங்களோட உண்மையான அப்பா கிடைச்சாலுமே நம்ம ஜோஹனை ஒரு அப்பா இடத்துல தான் வச்சு பார்க்குறாங்க. இது ஜோஹனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து ஆண்ட்ரஸ் கூட அவங்க கிளம்பி போகிறாங்க. காரில் ஏறும்போது, பார்த்து ஏறுமா பார்த்து, காரில் அடிபட்டுறாமமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்ம ஃபெல்லியை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஃபெல்லியை வந்துட்டு அப்படியே நம்ம தலைவி ஃபெலி இங்கேருந்து கிளம்பி போன உடனே நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸும், அதாவது நம்ம 4 தலைவர்களும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்கன்ட்டு பார்த்தா, அதுக்கு ஆப்போசிட்டாக 4 பேரும் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ மீன் ஒரு குரூப்பாக உட்காந்து ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹெல்காவும் நவீரும் வந்துட்டு கீழே உட்காந்துட்டு ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் ஜார்டனும் ராகாவும் வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமா நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நடக்கும்ன்ட்டு இவங்களுக்கும் தெரியல, எதுக்கு உட்காந்து இப்படி ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோன்ட்டு அவங்களுக்கும் புரியல. இப்படியே வந்துட்டு ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் புரியாமல் வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் டே மச்சான், நம்ம ஏன்டா இப்படி வந்துட்டு ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு என்னதான்டா பிரச்சனை? அது மட்டும் இல்லாமல் டே ப்ரோசிங்கர், நீ போய் பாட்டு படிக்கல, எதுக்காகடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜார்டன் வந்துட்டு, டே கேமரு நீ போய் கேம் விளாடல அப்படின்ட்டு நம்ம ஹெல்காவை கேட்டு விட்டுறாரு. அப்படியே வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகுது. நம்ம எல்லாரும் வந்துட்டு ஏன்டா இன்னைக்கு கிறுக்கு மாதிரி இருக்கும், நம்ம எல்லாரும் வந்துட்டு எதையும் மிஸ் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம எல்லாரும் வந்து ஃபெல்லியை மிஸ் பண்ணுறோம், அதனால தான் வந்துட்டு இப்படி வந்து லூசு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம தலை நவீரோ தான் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. டே மச்சான், ஆனாலும் வந்துட்டு ஃபெல்லி செம்ம க்யூட் தெரியுமாடா, குட்டியா அப்படியே வந்துட்டு துரு துருன்ட்டு வால் மாதிரி இருப்பா. எனக்கு சமையல்ல ஏதாவது டவுட்டு அப்படின்னா வந்துட்டு நான் ஃபெல்லிக்கிட்ட தான் உடனே போயிட்டு கேட்பேன். அவளும் பொறுமையாக வந்துட்டு எந்த ஒரு குறையுமே சொல்லாமல் என் கூட வந்துட்டு நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அவள் வந்துட்டு ஒரு அம்மா இல்லாத குறைய தான் வந்துட்டு எனக்கு தீர்த்து வச்சிருக்கா. ஒரு அம்மா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு என் கூட வந்து பழகியிருக்கா. என்னால் ஃபெல்லியை வந்துட்டு கண்டிப்பாக மறக்கவே முடியாதுடா மச்சான். அவள் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு பியூர் ஹார்ட் சோல் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் நம்ம தலை ஹெல்கா தான். அவர் வந்துட்டு ரொம்ப ஃபெல்லி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைனாலும் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. டேய் என் வாழ்க்கையிலேயே வந்துட்டு நான் துணியை மடித்து வச்சு எந்த ட்ரிப்புக்கும் கொண்டு போனது கிடையாதுடா, ஆனால் ஃபெல்லி வந்ததுக்கப்புறம் நான் துணியெல்லாம் மடித்து வச்சு தான் கொண்டு போனேன் தெரியுமாடா. அவன் எனக்கு பொறுமையாக ஒரு ஒரு ஷர்ட்டையும் எப்படி மடித்து வைக்கணும்ன்ட்டு சொல்லி கொடுத்தாடா, ஜட்டி கொண்டு எப்படி மடித்து வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாடா. அவள் ரொம்ப நல்ல தங்கமான பொண்ணுடா, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜோர்டன் தலைவரும் சொல்கிறாங்க, டேய் மச்சான், உங்கள் எல்லாரையும் விட எனக்கு வந்துட்டு அவளை ரொம்ப வந்துட்டு பிடிக்கும், ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன்டா. நான் தான் அவன் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமாடா. அவள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவள் கஷ்டத்தை வந்துட்டு என்கிட்ட காட்டாமல் என்னோட கஷ்டத்தெல்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்படி தான் ஒரு டைம் கூட ஒரு ரெக்கார்டிங் செக்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். என் கூட வரதுக்கு யாருமே இல்லை, என் ஃபேமிலியிலேருந்து எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ அலர்ஜிஸ் இருந்தது. ஆனாலும் வந்துட்டு மாஸ்க் கண்ணாடிலாம் போட்டு சொரிஞ்சிக்கிட்டே என் கூட வந்தால் தெரியுமாடா, என்னால் அதை மறக்கவே முடியாதுடா அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம தலை ராகாவும் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த காதல் மயக்கத்தில் வந்துட்டு
நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க வந்துட்டு நம்மளை விட்டு போனாங்க, நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போனாங்கன்னா இப்படி தான் வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை உளறிடுறாங்க. அவ்வளோதான். அங்கே நம்ம ஹெல்கா பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. டேய் மச்சான், நீ லவ் பண்ணுற அப்படி தானடா, ஃபில்லியும் உனக்கு பிடிக்கும் அதனால தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு வாங்குறாரு. நம்ம தெல்லராக வந்துட்டு சாச்சா அப்படிலாம் கிடையாது. டேய் என்ன என்ன ஆ ஓவரா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காடா, தேவையில்லாத கற்பனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஹெல்கா வந்துட்டு எனக்கு அன்னைக்கே உன் மேலே ஒரு டவுட் இருந்துச்சுடா, அவளோட ஃபோட்டோ ஊத்து 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 பார்த்துக்கிட்டு இருந்தியே, அப்பவுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியும், உனக்கு வந்துட்டு அவன் மேலே ஒரு அது இருந்துச்சு, அதான் மச்சான் அது பேர் என்ன க்ரஷ்ஷா, க்ரஷ் ஃபீலிங் இருந்ததுன்னு வந்துட்டு எனக்கு வந்து தெரியும், ஆனால் இன்னைக்கு தாண்டா தெரியுது அது க்ரஷ் இல்லை லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்கா சொல்லிட்டு கேட்க புக்கேன்ட்டு சிரிக்கிறாரு. உடனே நம்ம தலை ராகா வந்துட்டு டே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தாண்டா உண்டு, லிமிட்டை மீறினேன்னு வை மச்சான் அவ்வளோதான், உனக்கே என்னை பற்றி தெரியும் அப்படின்ட்டு. அதான்டா எனக்கும் வந்துட்டு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், காருன்னு சொல்லிட்டு காரு பின்னாடியே சுற்றினவன் கடைசியில் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்ட பார்த்தியா மச்சான் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம நவீரும் சேர்ந்து கேட்க புக்கேன்னு சிரிக்கிறாரு. டே ஹெல்கா அவ்வளோதான்டா, அமைதியாக இருக்க போறியா இல்லையாங்கிறாங்க. டே மச்சான் இதை கொஞ்சம் முன்னாடியே அவகிட்ட சொல்லியிருக்கலாம்லடா, ஏன்டா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை ராகாவை எவ்வளோத்துக்கு எவ்வளோ வச்சு கலாய்க்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கலாய்ன்னு கலாய்ச்சி விட்டுறாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம தலையால் பொறுக்க முடியல. நம்ம ஹெல்காவோட காலை பிடிச்சி அப்படியே தரன்ட்டு இழுத்துட்டு போகிறாரு. பக்கத்தில் நவீரோ கேட்க போக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே அப்படியே வந்துட்டு அன்னதம்பிக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம வெளியே காட்டுறாங்க. அவங்க நல்லா நிம்மதியாக காரில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்தோடனே காரை நிப்பாட்டிட்டு வெளியே வந்துட்டு எழுப்புறாங்க. என்னப்பா நம்ம அதுக்குள்ளே வெளியூருக்கு போயிட்டோமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நம்ம வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இந்த வீட்டில் தான் வந்துட்டு தங்க போகிறோம், இது ஒரு குட்டி வெக்கேஷன் மாதிரிமா, நம்ம வந்துட்டு ஒரு 3 நாள் கழிச்சுதாம்மா வந்துட்டு நம்ம வந்து வெளியூருக்கு போக போகிறோம், அதை தட்டி ஒரு குட்டி வெக்கேஷனாக நம்ம வந்துட்டு இங்கே தங்க போகிறோம், அப்பாவை பிரிஞ்சு எவ்வளோ வருஷம் இருந்திருப்பா, அதனால வந்துட்டு அப்பா தர ஒரு சின்ன கிஃப்டாக வச்சுக்கோ, நம்ம வந்துட்டு ஒரு 3 நாள் மட்டும் இங்கே தங்க போகிறோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு வெளியே வந்துட்டு அப்படியாப்பா வெக்கேஷனா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது, என்னடா இது ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ். என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு வெள்ளிக்காண்டி வந்து சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செம்மையாக வந்துட்டு சூப்பராக சமைச்சு வந்துட்டு சாப்பாடெலாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப தேங்க்யூப்பா, வந்துட்டு நீங்கள் இவ்வளோ பண்ணதை வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என் பொண்ணை பிரிஞ்சு எவ்வளோ வருஷம் இருந்திருப்பேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அதெல்லாம் வந்துட்டு வார்த்தையால் சொல்ல முடியாதுமா, என்னால் வந்துட்டு இனிமேலும் ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியாது, நம்ம வந்துட்டு இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறோம், இந்த 3 நாள் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வெளியூருக்கு கிளம்பி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ வெளியே வந்துட்டு இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க பேக்கை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட ஃபோனு அங்கே இல்லை. ஐயோ அப்பா என்னோடய ஃபோனை காணும்ப்பா அப்படிங்கிறாங்க. வெளி ஒன்றும் வந்துட்டு ரொம்ப வந்து பயப்படாதம்மா, நம்ம வந்துட்டு காரில் மேபி வந்து நீ விட்டுருப்பியா இருக்கும், நான் பிறகு போயிட்டு காரில் செக் பண்ணி பார்க்குறேம்மா, இப்போ வந்து சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாப்பா நீங்கள் வந்துட்டு கால சூழ்நிலைன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னீங்கல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு, அம்மாவுக்கு என்னப்பா உடம்பு சரியில்லை, அப்படி வந்துட்டு உயிரிழக்கிற அளவுக்கு என்ன வந்துட்டு அம்மாவுக்கு வந்து நோய் இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே அவர் வந்து அப்படியே ரொம்ப வந்து சைலண்ட் ஆயிடுறாரு. அம்மாவை பற்றி பேசாதம்மா, அம்மாவை பற்றி பேசினாலும் எனக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் வரும், எனக்கு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா, எனக்கு வந்துட்டு அம்மா இல்லாமல் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியல, உன்னோட அம்மா வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இந்த நல்ல நேரத்தில் அம்மாவை பற்றி ஞாபகப்படுத்தி அப்பாவை அழ வச்சிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா 2 சொட்டு கண்ணீரை வேற விட்டுறாரு. ஐயோ அப்பா அழாதீங்கப்பா, நான் இனிமேல் வந்துட்டு அம்மாவை பற்றி கேட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப வந்து மனசை கஷ்டப்பட வைக்க மாட்டேன்ப்பா, அழாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா பள்ளி நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டே தான் இருக்கிறாரு. அப்படியே சாப்பிட்டு தான் நல்லா முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெள்ளியோட அப்பா வந்துட்டு அவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதாம்மா வந்துட்டு உன்னோட ரூம், இங்கே இருக்க போகிற 3 நாளும் நீங்கள் தான் தங்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் காரில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டேம்மா, அங்கே உன்னோட ஃபோன் வந்துட்டு இல்லை, மேபி வந்து நீ எங்கேயாவது தொலைச்சிருக்கலாமா இருக்கும்மா, விட்டு அப்பா வந்துட்டு உனக்கு
உனக்கு இதோட சூப்பரான ஒரு புது ஃபோன் வாங்கி தரேம்மா, இங்கே இருக்கிற 3 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடு, அப்பா பிறகு உனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்க. ஃபெலி, நீ எதுக்காகவும் வந்துட்டு சோகமாகவே இருக்கக்கூடாது, இப்போ இந்த ஃபோன் தொலைஞ்ச விஷயத்தெல்லாம் வந்துட்டு மறந்துடுமா, அப்படியே மறந்துடு, அப்போ உனக்கு ஒரு புது ஃபோனாக வாங்கி தரேன், எதையும் நினச்சி மனசை குழப்பிக்காமல் அப்படி போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுமா அப்படின்ட்டு அவர் அந்த ரூம்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறமா நம்ம ஃபெலி வந்து சூட் கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாங்க, நம்ம ராகா வந்துட்டு கிஃப்டாக வந்துட்டு ஒரு ஃபோன் கொடுத்துருப்பாங்கள்ல, அது அங்கே தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ராகா அப்படிங்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம தலை ராகாவை தான் காட்டுறாங்க. அவருக்கு நம்ம ஃபெலி நினைப்பாவே இருக்குது. அவங்க 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. கார் ஓட்டும் போது 2 பேரும் க்ளோஸ் ஆகிருப்பாங்கல்ல, அப்போ கூட ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியே பகல் கனவுலாம் கண்டிருப்பார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு அலர்ஜியாக இருக்குமே, அதுக்கும் நம்ம தலைவர் தான் காரணம். இருந்தாலும் வந்துட்டு அந்த அலர்ஜியாக இருக்கிற டைம் வந்துட்டு நம்ம ஃபெல்லி வந்து நம்ம ராகாவை அப்படியே ஹக் பண்ணியிருப்பாங்க. ராகாவும் அப்படியே ஃபெல்லி அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்கலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே வந்துட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு விஷயங்களா ஃபெல்லியை பற்றின ஒரு விஷயங்களா அப்படியே வந்துட்டு ஞாபகத்தில் வந்துட்டு போகுது. அவங்களால வந்துட்டு ஒரு செகண்ட் கூட அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியல. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே ஃபெல்லிக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஹலோ ஃபெல்லி, எப்படி இருக்க, இப்போ வந்துட்டு ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு உன்னோட ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா ஃபெல்லி, நீ வந்துட்டு அங்கே போயிட்ட அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, இங்கே எல்லாருமே வந்துட்டு ஒன்று நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபெல்லியை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட அந்த ஃபீலிங்ஸே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அதை வந்து வார்த்தையால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஒரு லவ்வருக்கு தான் வந்துட்டு தெரியும் அவங்களோட லவ்வரை பற்றி. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸே வேறு லெவல். நம்ம ராகா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த காதல் மயக்கத்துலேயே இருக்கார். இங்கே கட் பண்ணால் நம்ம ஃபெல்லியை காட்டுறாங்க. அவங்க நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா வந்துட்டு காலையில் ஆன உடனே அந்த ஃபோனை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ராகா கொடுத்த அந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய மவுண்டன் உண்டு. அதை ஃபோட்டோ எடுத்து ராகாவுக்கு அனுப்புகிறாங்க. உடனே ராகா வந்துட்டு ஃபைனலி ஃபெல்லி, நான் கொடுத்த ஃபோனை இப்போ மாதிரி யூஸ் பண்ணுறியம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராகா, என்னோடய ஃபோன் வந்துட்டு காணோம், அதனால் வந்துட்டு நீ கொடுத்த ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ வந்துட்டு உன்னோட ஊருக்கு போயிட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை ராகா, அப்பா வந்துட்டு ஒரு வெக்கேஷனுக்காண்டி 3 நாள் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஃபெல்லி, எனக்கும் இந்த மவுண்டன் இருக்கிற இடம் தெரியும், இங்கேருந்து பக்கம்தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா ராகா, சரி ராகா அப்படிங்கிறாங்க. சரி ஃபெல்லி, நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே ராகா அப்படின்ட்டு ஒரு க்யூட்டான கான்வர்சேஷன் தான் அவங்களுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கு. இங்கே கட் பண்ணால் இப்படியும் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரமாக பார்த்து கரெக்டாக அவங்களோட அப்பா வந்துடுறாங்க. குட் மார்னிங் ஃபெல்லி அப்படிங்கிறாங்க. குட் மார்னிங்ப்பா, என்னப்பா இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு குட்டி வேலை வந்துருச்சு, அதான் வந்துட்டு அப்பா காலையிலே எழுந்திரிச்சிட்டேன். ஆமாம், உன்னோட ஃபோனை கண்டுபிடிச்சிட்டியாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, இது வந்துட்டு என்னோடய ஸ்பேர் யூஸ் ஃபோன் தான், என்னோடய ஃபோன் வந்துட்டு தொலைஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படியாம்மா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. அவரோட பார்வையே வந்துட்டு சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வந்துட்டு ஃபெல்லியோட ஃபோனை ஒளிச்சு வச்சுருப்பாரோ அந்த மாதிரி தான் வந்துட்டு தோணுது. அண்ட் ஃபெல்லி, அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு குட்டி வேலை வந்துட்டுமா, அப்பா வந்துட்டு போயிட்டு வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுவேன். ஆனால் ஒன்றுமா, நீ வந்துட்டு காலையில் மறக்காமல் சாப்பிட்றணும், ஹெல்த் தான் வந்துட்டு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு, என்னோடய ஆட்கள் வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நீ அதை சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணுமா, எங்கெல்லாம் சுற்றணும்னு தோணுதோ அங்கெல்லாம் சுற்றுமா, ஜாலியாக இருமா அப்படிங்கிறாங்க. ஓகேப்பா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு சொல்லி அவங்க அப்பாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவர் என்ன அப்படின்னா வந்துட்டு கீழே போயிட்டு ஒரு 2 அடையாட்கள், அவங்க பார்க்க அடியாட்கள் மாதிரி தான் இருக்காங்க, 2 பேர்கிட்ட வந்துட்டு போயிட்டு சொல்கிறாங்க. ஃபெல்லி எங்கே போனாலும் நீங்கள் வந்து கூட போகணும், அவளை வந்துட்டு தனியாகவே இருக்க விடக்கூடாது, அவள் யார் கூட பேசுகிறா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவரோட இன்ச் பை இன்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே பாஸ் அப்படிங்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் இங்கேருந்தே கிளம்பி போகிறாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம வின்ஸ்டன் ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஜோஹன் வின்ஸ்டன் ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ராகா வந்து சொல்கிறாங்க, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் டியூட்ஸ், நல்லா கேளுங்க, நம்ம ஃபெல்லியை வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான்ப்பா இருக்கா, இன்னும் ஊருக்கு கிளம்பி போகல அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இந்த டைம் பார்த்து நம்ம ஜோஹனும் வந்துடுறாங்க. என்னப்பா சொல்கிற, ஃபெல்லி ஊருக்கு போகலையா? ஆமாப்பா, அவங்க அப்பா வந்துட்டு அவளுக்கு ஏதோ வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்து அவளை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா, அதனால் வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமாப்பா அப்படிங்கிறாங்க. ஓஹோ, ஃபெல்லி அப்போ இங்கே தான் இருக்காலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குட்டி கான்வர்சேஷன் போகுது. சரிப்பா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நம்ம போகலாம், எப்போ பார்த்தாலும் அவனோட நினப்பிலே இருக்காது அப்படின்ட்டு ராகாவை லைட்டாக கலாய்ச்சி விட்டு இங்கேருந்து எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஜோஹனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவுட் வருது இப்போ தான் ஃபெல்லியோட அப்பா மேலே.
இவன் வந்துட்டு ஃபெல்லிக்கு உண்மையாகவே அப்பாவாக தான் இருப்பானா, என்ன ஏதுன்னு தெரியாமலே வந்துட்டு ஃபெல்லி இவன் கூட அனுப்பி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. உடனே அவரோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணுறாரு. நீ வந்துட்டு எங்கே இருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, என்னோடய ரூமில் வெயிட் பண்ணிட்டுரு, நான் இப்போ வரேன் அப்படிங்கிறாங்க. ஜோஹனும் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா அவரோட செக்ரட்டரியை பிடிச்சு கேட்குறாரு. நான் வந்துட்டு ஒன்று கேட்பேன், நீ என்ன லூசுன்ட்டும் நினைக்கக்கூடாது, எதுவும் தப்பாகவும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தானே செக்ரட்டரின்ட்டு நான் ஒருத்தன் இருக்கேன், என்னனாலும் கேளுங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ இப்போ வந்துட்டு ஒரு அப்பாவாக இருக்க, உன்னோட குழந்தைய வந்துட்டு ஆர்ஃபனேஜில் கூட்டிகிட்டு போய் விடுவியா? அதுவும் 16 வருஷம் வந்துட்டு ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு திருப்பியும் போயிட்டு அந்த குழந்தைய கூப்பிடுவியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு கூப்பிட மாட்டேன் சார். முதல்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அதை ஆர்ஃபனேஜில் போய் விடுறதுக்கு எனக்கு மனசே வராது. அப்படி நான் வந்து விட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஒன்று காசு பிரச்சனையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு ஒரு அப்பாவாக இருக்கிறதுக்கு அந்த மனசு இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போய் குழந்தைய ஆர்ஃபனேஜில் விடலாமா இருக்கும். இந்த 2 விஷயத்தினாலையும் நான் ஆர்ஃபனேஜில் விட்டேன் அப்படின்னா திருப்பி குழந்தைய கூட்டிகிட்டே வரமாட்டேன். அதுவும் 16 வருஷம் கழித்து என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதான் எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன சார் டவுட்டாக இருக்குங்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை, ஃபெல்லியோட அப்பா வந்துட்டு இவ்வளோ வருஷம் கூப்பிட வராமல் இப்போ திடீர்னு கூப்பிட வந்திருக்கான். முதல்ல அவன் வந்துட்டு ஃபெல்லியோட அப்பன் தானான்ட்டே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆண்ட்ரஸோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே எனக்கு வந்துட்டு வந்திருக்கணும். அவனோட டாப் டூ பாட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்துட்டு ஃபெல்லிக்கு அப்பந்தானான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இங்கேருந்து போயிடுறாரு. இங்கே கட் பண்ணால் நம்ம 4 பிரின்ஸை தான் காட்டுறாங்க. ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம தலை ராகா அப்படி வந்துட்டு சோகத்தோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஜோர்டன் சொல்கிறாங்க, உனக்கு ஃபெல்லியை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு முதலையே போயிட்டு அவட்ட வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடு. இப்போ வந்துட்டு இன்னும் வந்து டைம் இருக்குது, உனக்கு டைம் இல்லைன்னா தான் பிரச்சனை, டைம் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போவுமே போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டு அவளோட அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணணுன்ட்டு நினைக்கல அப்படிங்கிறாங்க. நீ அப்படி நினச்சேன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ராகா. ஏன்னா வந்துட்டு அவள் வந்துட்டு அவளோட ஊருக்கு போயிட்டா அப்படின்னா வந்துட்டு உன்னால் போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பட் ஆனால் இப்போ வந்துட்டு அவள் இங்கே தான் இருக்கா. நீ நினச்சா உடனே போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடலாம் ராகா, இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம தலை ஹெல்கா வேறு, டேய் நீ அவளை உண்மையாகவே லவ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வீர வந்துட்டு, ஆமாடா நீ இப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் விளையாட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாடா விளையாட்டுக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. டே சும்மா கட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜார்டன் வந்துட்டு, டே ஹெல்கா எதுவும் யோசிக்காத, போயிட்டு பேசாமல் உனக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபெல்லிக்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ராகாவும் யோசிக்கிறாரு, பேசாமல் வந்துட்டு அவகிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் அவங்களோட கான்வர்சேஷன் நடக்குது. அதாவது நம்ம ஃபெல்லியை பற்றின கான்வர்சேஷன் நடக்குது. இங்கே கட் பண்ணால் நம்ம ஜோஹனை காட்டுறாங்க. செக்ரட்டரி வந்து அப்படியே இந்த ஊரில் யாரோட பேரில் ஆண்ட்ரஸ் கெரால்ட் இருக்கோ அவ்வளோத்தோட இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷத்தில் திரட்டிட்டு வந்துடுறாரு. சார், இந்த ஊரில் 10 பேருக்கு மேலே ஆண்ட்ரஸ் கெரால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் இருக்காங்க. அதில் 3 பேரோட ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கல. பட் ஆனால் அதில் ஒருத்தங்களோட பொண்ணு பேர் வந்து ஃபெலிஷியா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜோகனுக்கு செம ஷாக்காக இருக்குது. அப்போது வந்துட்டு ஃபெலி உண்மையாகவே ஆண்ட்ரஸோட பொண்ணு தானா அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்குது. அவரால் நம்ப முடியலை. பட் இருந்தாலும் இதான் வந்துட்டு உண்மை. இங்கே கட் பண்ணால் நம்ம தலை ராகாவை தான் காட்டுறாரு. அவர் அவரோட காரை நல்லா டிப் டாப்பாக ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஃபெல்லியை மீட் பண்ணுறதுக்காண்டி போகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.